கூட சேர்ந்து உங்ககிட்ட பைபிள் இருக்குன்னா, if you're having Bible in your hand, you can turn to Matthew chapter 9. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்ப நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 35ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35, Matthew chapter 9 from verse 35. பின்பு இயேசு கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை ரொம்ப அழகா இந்த வசனத்துல அப்படியே ஒரு கிளஸ்டரா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இயேசு பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து என்ன பண்றாரு? உபதேசிக்கிறார், ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார், ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற வியாதியிலிருந்து அவர்களை சுஸ்தமாக்குகிறார், அவர்கள் நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிசாசின் கட்டுகள் இருந்து என்ன பண்றாரு? விடுதலையை கொடுக்கிறார். இப்ப ஆண்டவர் அப்படி கொடுத்து இவ்வளவு ஆண்டவர் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வசனத்துல நம்ம பாக்குறோம் 36ல, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது, ஆண்டவர் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா 3.5 வருஷம் அவர் செய்த ஊழியம், அவர் மினிஸ்ட்ரி செஞ்சுட்டே இருக்காரு, இங்க சுகப்படுத்திட்டே இருக்காரு, உபதேசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா டயர்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? நம்ம சும்மா தான் பஸ்ல ஏறி உட்காரோம், பஸ் டிரைவர் தான் ஓட்டுவார். ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போய் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு அழைப்பு வருது. உண்மையா இல்லையா? இயேசு உங்களையும் என்னையும் போல எப்படிதான் இருந்திருக்காரு? இதே மாம்ச சரீரத்துல இருந்திருக்காரு. இவ்வளோ வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இயேசு ஓய்வில்லாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா திரும்பி பார்த்தா இன்னும் திரளான ஜனங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவர் ஊழியம் செய்து செய்து பார்க்கிறாரு, இன்னும் திரளான ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. நோயோடு வருகிறாங்க, பிசாசின் கட்டுகளோடு வருகிறாங்க, வியாதிகளோடு வருகிறாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்டு ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள வருகிறாங்க. இப்ப நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் திரளான ஜனங்களை பார்க்கிறார். இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, ஜீசஸ் வாஸ் லிமிட்டட் இன் திஸ் பிசிக்கல் பாடி. இந்த மாம்ச சரீரத்தில் இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது அவருக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஆமா தானே? இயேசுவால ஒரே இடத்துல எல்லா இடத்துல ஒரே டைம்ல எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. ஏன்னா அவர் மாம்ச சரீரத்தில் இருந்தார். இந்த மாம்ச சரீரத்தில் அவர் இருந்ததுனால அவருக்கு சில லிமிடேஷன் இருந்தது. அவருக்கு 24 மணி நேரம் தான் இருந்தது. மனுஷனை கர்த்தர் நேரத்துக்கு உட்படுத்தி வைத்தார், தேவனுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. நம்ம தானே? நமக்கு குரோனோஸ், அவருக்கு கைரோஸ். நமக்கு என்ன நேரம்? நம்ம நேரமே வேற, அவருடைய நேரம். மனுஷனை உண்டாக்கி மனுஷன். அப்ப ஆண்டருக்கு வந்து 24 மணி நேரம் பத்தல. எவ்வளவு நேரம் பிரசங்கித்தாலும் இன்னும் பிரசங்கிக்க வேண்டியது இருக்கு. எத்தனை பேரை சுகப்படுத்தினாலும் இன்னும் சுகப்படுத்த வேண்டியது இருக்கு. எத்தனையோ பேரை சுகமாக்கி விடுதலை அளித்தாலும் இன்னும் விடுதலை ஆக்குறதுக்கு ஜனங்க வந்துட்டே இருக்காங்க. இன்னும் இவ்வளவு ஜனங்க மீதி இருக்காங்களா? திரளான ஜனங்களை அவர் பார்த்தபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறது, தொய்ந்து போனவர்களும் so tired and weary. ரொம்ப தொய்ந்து போய் சிதறி இருக்கிறத ஜனங்க பாக்குறாங்க. இன்றைக்கு இப்ப சமீபத்துல நான் ஆண்டவர் எனக்கு சில ஜபங்களை கற்றுக் கொடுப்பார். எப்பவுமே நம்ம ஒரு பேட்டர்ன்ல நம்ம ப்ரே பண்ணுவோம். இங்க இருக்கிற எல்லாருமே அப்படி ஒரு ஜபங்களை நீங்க செய்து கொண்டிருப்பீங்கன்னா நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவர் ஜபிக்கிறதுக்கு நீங்க உங்க உதடுகளை விட்டு கொடுக்கணும். ஆமென். நீங்க அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து ஜபிப்பார். அப்படி நிறைய வித்தியாசமான ஜப விதங்களை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இப்ப சமீபத்துல நான் ஜபித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட ஜபத்துல ஆண்டவர் எனக்கு இப்படி என்ன ஜபிக்க வச்சார். என்னன்னா, ஆண்டவரே, நீங்க ஒரு காரியத்தை எப்படி பாக்குறீங்களோ உங்களை போலவே நான் அதை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு மனுஷனை எப்படி பாக்குறீங்களோ அப்படி நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமென். ஒரு வசனத்தை, ஏன்னா நான் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த வசனத்தினுடைய வார்த்தையை வந்து நிறைய பேர் வித்தியாசமா விகற்பமா பிரசங்கிக்கிறாங்க. ஆனா அந்த வசனத்தை எழுதின ஆவியானவர் எந்த நோக்கத்தோடு அதை எழுதினார் இல்லையா? அப்படிதானே? இப்ப இந்த மேல இருக்கிற இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இதை உருவாக்கும் போது இது இப்படிப்பட்ட ஒரு நோட்டை வச்சு ஒருத்தங்க ப்ரீச் பண்றதுக்கு யூஸ் ஆகுன்ற நோக்கத்தோடு தான் என்ன பண்ணிருப்பாங்க, இதை உருவாக்கி இருப்பாங்க இல்லையா? அப்ப அதை விட்டுட்டு நான் இதை தலைக்கீழ போட்டு நிக்க வச்சா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆமா தானே? அப்படி ஒவ்வொரு வசனமானாலும் எப்படி நீங்க அதை எழுதுனீங்களோ அந்த வெளிச்சத்தை எனக்கு தாங்க. அதை அப்படியே நீங்க எதற்காக எழுதுனீங்களோ அதை அப்படியே புரிந்து கொள்ள. நீங்க ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரியே நான் பார்க்கணும். ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படி நான் பார்க்கணும். எனக்கு அப்படிப்பட்ட கண்களை தாங்க. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க இன்னைக்கு நான் கேட்கும் போதே? ஆமென்.
அவரை போல நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு நிறைய பிரச்சனைகளுக்குரிய, நீங்க வேதத்துல நிறைய பேர் அப்படி இருக்காங்க, தேவனுடைய பார்வையில் பார்த்தவர்கள். ஆமென். அந்த அந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப 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 முக்கியமானது. இப்ப சமீபத்துல நான் வந்து சில காரியங்களை தியானிக்கும் பொழுது சிங்கம் ஏன் ராஜாவா இருக்கு அப்படின்னு தியானிச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி ராஜாவா இருக்கும் போது சிங்கத்தை விட பலமுள்ள மிருகங்கள் எங்க இருக்கு? காட்டுக்குள்ள இருக்கு. சிங்கத்தை விட உயர ஹைட்டா இருக்கிற மிருகங்கள் காட்டுக்குள்ள இருக்கு. சிங்கத்தை விட நல்ல பல்கா இருக்கிற மிருகங்கள் காட்டுக்குள்ள இருக்கு இல்லையா? நல்ல வேகமா சிங்கத்தை விட ஓடுகிற மிருகங்கள் அந்த காட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் விட சிங்கம் தான் என்னதான் இருக்கு? ராஜாவா இருக்கு. என்ன அப்படி காரணம்னா என்ன சொல்றாங்கன்னா சிங்கத்துடைய ஆட்டிடியூட். அதுதான் பைபிளும் நமக்கு சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஒன்றுக்கும் பின்னடையாதான் சிங்கம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் அது பின்னாடி போகாது. நீ எவ்வளவு பெரிய யானையா இருந்தா கூட என்ன பண்ணாதா? ஒன்றுக்கும் அது பின்னடையாது. அது வந்து தோற்றத்தை, அதுக்கு என்ன தெரியுமா? ஏன் பெரிய யானையும் அது போய் கழுத்தை பிடிச்சு வேட்டையாடுது. எவ்வளவு உயர்வா இருக்கிற ஒட்டகச்சிவியும் பிடிச்சு வேட்டையாடுது. எப்படி அதால முடியுதுன்னா அதுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனுடைய பலம். ஆமென். இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும். அதான் ரொம்ப அழகான பாடல்கள், நிறைய பாடல்கள். இப்ப கூட அருமையான ஊழியக்காரர் இருப்பாங்க, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்கேன் நான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு விட்டு தன்னுடைய காலை பின்னாடி வைக்கிறாங்க. சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம எடுத்து பின்னாடி என்ன பண்றோம்? காலை வைக்கிறோம். இன்றைக்கு கையை அசைச்சு சொல்லுங்க, எதற்காகவும் நான் உம்மை விட்டு பிரியவே கூடாதப்பா. நல்ல விசுவாசத்தோட. இன்னும் சில கைகளை நான் பார்க்கவே இல்லை. ஆமென். நாம் இருக்கிறது கடைசி காலத்துல. கடைசி காலத்துல உபத்திரவங்கள் சபைகளுக்கு பெருகும். தேவனை நேசிக்கிறவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். ஆமென். ஆமென். சோ இந்த காலகட்டத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவ்வளவு அழகா நம்ம பாடணும்ல, போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். நம்ம மனசுல எப்பவுமே யோசிக்கணும், இல்ல நான் சோர்ந்து போவது இல்லை. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட எண்ணங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இப்ப இயேசு ஜனங்களை பார்க்கும்போது இவர்கள் பாவிகள், இவர்கள் வியாதி உள்ளவர்கள், இவர்கள் வந்து பிசாசுனா அடிமைப்பட்டவங்க அப்படி பார்க்கல. இயேசு எப்படி பார்த்தார்னா இவங்க ஆடுகளாக பார்த்தார். அல்லேலூயா. இரண்டாவது அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்றார். இப்ப அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவங்கள மனுஷர்களா ஜனங்களா பார்க்கறத விட அவங்கள ஒரு ஹார்வெஸ்டா ஆண்டவர் பார்த்தார். என்னவா பார்த்தாரு? அறுப்பு. ஒரு பெரிய விளைந்து நிற்கிற ஒரு களத்தை போல அந்த ஜனங்களை பார்க்கிறார். இப்ப இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா இந்த பிசிக்கல் பாடியில இருக்கிற என்னால இவ்வளவு பேருக்கும் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போக முடியாது. நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ஏசாயாவில் ஒரு அதிகாரத்துக்கு நேரம் அவங்க கவனத்தை நான் திருப்ப போறேன். ஏசாயா எடுத்துக்கலாமா? எனக்கு பக்கம் திருப்புற சத்தமே கேட்கலையே. ஓகே, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சேராபீன்களுக்கு மேலாக நின்று ஒவ்வொருவரும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. 2 பேர் முகத்தை மூடி 2 செட்டைகளால் அவங்க கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து கொண்டு என்ன சொல்றாங்க? ஒருவரை ஒருவர் நோக்கி. அந்த வார்த்தை என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? 3ஆம் வசனத்தை சத்தமா வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவங்க அப்படி கூப்பிட்டு சொல்லும் போது அங்க என்ன நடந்தது அப்படின்னா, கூப்பிடுகிறவருடைய சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிரம்பியது. அவ்வளவு பயங்கரமான சத்தம். நல்ல அவங்க தேவனை துதிக்கிற சத்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வெக்கம். ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் கர்த்தருடைய நாமத்தை சொல்றதுக்கும் அவரை துதிச்சு பாடுறதுக்கும் நல்ல கைகளை தட்டுறதுக்கும் கைகளை உயர்த்துறதுக்கும் நிறைய பேர் வெக்கப்படுறாங்க. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, என் கைகளை நான் தூக்கணும்னு நீங்க நினைக்கும் போது உங்க கை தூக்குது பாருங்க, நீங்க ஒரு அதிசயம். ஏன் கையை தூக்கணும்னு மனசுல நினைச்சாலும் கை தூக்க முடியாத சில பேர் இருக்கிறார்கள். நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும்
கால்கள் எடுத்து வைக்க முடியாத சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க அப்படிப்பட்டவர்களை பார்த்திருக்கிறீங்களா பார்க்கலையா? ஆனா நீங்க நினைத்த உடனே உங்க கைகள் உயர்ந்துவதும், நீங்கள் நினைத்த உடனே உங்கள் கால்கள் நடப்பதும், நீங்க பேசணும்னு நினைச்ச உடனே உங்க உதடுகள் இருந்து வார்த்தை வருகிறதும் அது தேவ கிருபை. எத்தனை பேர் நீ கைகளை அசைச்சு ஹல்லேலூயா என்னை நீங்க வாழ வைத்திருக்கிறீங்களேப்பா, நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். என் கை அசைவது ஒரு அதிசயம், என் கால்கள் நடப்பது ஒரு அற்புதம். உங்க கிருபை இல்லைன்னா நான் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவு பிரம்மாண்டமான தேவன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது. இவர்கள் போடுகிற சத்தம் அப்படியே எல்லாம் அசைகிறது, புகை மூழுகிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன். அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது ஏசாயா பயப்படுறாரு. அவ்வளவுதான், என் கதையே முடிஞ்சது. இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன். இப்ப அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்ப ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஒரு முக்கியமான நபர் வராரு அப்படின்னா, ஒரு தேசத்துக்கு தலைவரோ அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அவர் வராருன்னா அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்றதை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடி பேசுறவங்க, அதுக்கு அப்புறம் பேசுறவங்க, வாழ்த்துறை சொல்றவங்க, அப்பெல்லாம் கூட லெத்தாஜிக்கா எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஆனா பேச வேண்டிய முக்கியமானவர் பேச வேண்டிய நேரத்துல எப்படி இருப்பாங்க? அலர்ட்டா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன் என்ன சொல்ல போறாருன்றதான் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாமா? 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. இப்ப ஆண்டவர் பேசுறார். இவ்வளவு நேரம் மத்த எல்லாரும் அப்படியே தேவனை துதிச்சு துதிச்சு துதிச்சு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் உன்னதமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் பயங்கரமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் நீர் பரிசுத்தர் எல்லாரும் சொல்லும் போது இப்ப ஆண்டவர் என்ன சொல்லணும்? நான் பரிசுத்தர், நான் பயங்கரமானவர் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார், நான் யாரை அனுப்புவேன்? ஆமென். யாரை? அவருக்கு எல்லாமே செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணு இருக்கா? அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனா அவருடைய உள்ளம் என்ன தேடுது? அவருடைய உதடு என்ன சொல்லுதுன்னா, நான் யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு? ஏன் அவரே தலையிட்டு செயல்பட மாட்டாரா? அவர் நினைச்சதா நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல அவருடைய வல்லமை இந்த பூமிக்கு விளங்க செய்து இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும். முடியுமா? முடியாதா? அவரால் முடியும். அவரால் முடியும். He can manifest his power. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யலை. ஏன்னா நல்லா உங்களுடைய மனதில் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது, தேவன் இந்த பூமியை மனுபுத்திரருக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எர்த் வந்து யார்கிட்ட கொடுத்துறாருன்னா, ஏன்னா நம்மள ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வார்த்தையை சொல்றார், நீங்கள் இந்த பூமியை என்ன சொன்னாரு? நீங்க ஆண்டு கொள்ளுங்கள். நம்ம சேர்ந்து ஆண்டு கொள்வோம் இல்ல. எர்த் இஸ் டு யூ. நீ ஆண்டு கொள், நீ கீழ்ப்படுது. அப்ப இந்த பூமியில தேவன் எதை செய்ய வேண்டுமானாலும் அவர் செய்வதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு மனிதன் தேவைப்படுகிறார். அல்லேலூயா. when Jesus ரட்சிப்பை கொடுக்கணும், ஆண்டவருடைய மனசுல பிளான் வந்துருச்சு, இந்த ஜனங்களை எப்படியாகிலும் மீட்டு ரட்சிக்கணும் அப்படின்னு. ரட்சிப்பின் பிளான் வந்த உடனே ஆண்டவர், வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஒரு மாம்சத்தை கேட்டு வாங்கினாராம். இந்த பூமியில எதை செய்யணும்னாலும் இந்த மாம்ச சரீரம் இயேசுவுக்கு தேவைப்பட்டது போல இந்த உலகத்துல நீங்களும் நானும் இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. உலகத்தார போல பிறந்தோம், உலகத்தார போல சாப்பிட்டோம், பள்ளிக்கூடம் போனோம், படிச்சோம், டிகிரி வாங்கணும், அப்படிதானே? டிகிரி வாங்கணும், அடுத்து வேலைக்கு போனோம், அடுத்து நமக்கு ஒரு பிள்ளைய பிறக்கணும், அந்த பிள்ளை பிறந்தோன்னா மறுபடியும் உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதையே கொண்டு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், திருப்பி அது +1 +2 இப்படி உலகம் ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி இந்த சிஸ்டம்குள்ள நீ வரணும், இந்த சிஸ்டம் சுத்துற மாதிரியே நீ சுத்தி செயல்படணும்னு உங்களுக்கு சொல்றாங்க. ஆமா தானே? இங்க எத்தனை பேர் சென்னைக்கு போயிருக்கிறீங்களா? சரி, சென்னைக்கு தெரியுமா? சென்னைன்னு ஒரு பட்டணம் இருக்கு. ஓகே, ஒரு பட்டணம் இருக்கு. இப்ப அந்த சென்னையில எல்லாம் ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா பேர் டி நகர். அந்த டி நகர்ல இந்த நிறைய இந்த உலகம் ஒரு சிஸ்டமை வச்சு நீங்க இது பண்ணணும், நீ அடுத்து இதை பண்ணி, அடுத்து இதை பண்ணி, அப்பா நீ முடிச்சு ரிட்டையர் ஆயிட்டீங்களா, எல்லாம் முடிச்சு ரிட்டையர் ஆயிட்டீங்களா, இப்ப வீட்டுல உட்கார், அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம்குள்ள நம்மளை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். பரிசுத்த ஆவியை பெற்ற இயேசுவை விசுவாசிக்கிற நீங்க அந்த சிஸ்டம் நமக்கு இல்லைன்னு நான் சொல்ல, அது நமக்கு முக்கியம், பிரதானம் இல்லைன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமென்.
வெளிப்பாடுகளை தெரியாதவங்க, இந்த தேவனை பத்தி தெரியாதவங்க வாழ்ற வாழ்க்கையை போல நம்ம வாழக்கூடாது. ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நீர் என்னை எதற்காக இந்த பூமியில் பிறக்க செய்தீர்? ஆமென். நான் எதற்காக இந்த பூமியில பிறந்தேன்? நான் எதற்காக இந்த எல்லையில பிறந்தேன்? நான் எதற்காக இந்த குடும்பத்துக்கு பிறந்தேன்? இப்ப நான் கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு நான் ஏன் வந்தேன்? வேலைக்காக இந்த பட்டணத்துக்கு என்னை மாற்றி ஏன் கொண்டு வந்தீர்? கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கறது வேற, கர்த்தரிடத்துல விசாரிக்கிறது வேற. சொல்லுங்களேன், கேள்வி கேட்கறது வேற, விசாரிக்கிறது வேற. நிறைய பேர் ஆண்டவரையெல்லாம் நான் பார்த்து எப்படி கேள்வி கேட்பது அப்படின்ற. நோ, யூ கேன் என்கொயர் காட். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம், ஆண்டவரே என்ன காரணம், என்ன நோக்கம்? நீங்க கேட்டா அவர் உங்களுக்கு சொல்லுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம ஆண்டவர் பேசுகிற தெய்வம்? ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அவர் பேசுறதை நீங்க கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? வந்து பார் அப்படின்னு நத்தானியேல பிலிப்பு கூப்பிடும் போது பிலிப்பு இயேசுவை பார்த்தார். அல்லேலூயா. only if you experience Jesus you can invite people. அனுபவிக்காமல் நம்மளால ஒன்றையுமே மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. நமக்கு தெரியும், ஒரு கார் வாங்கி நம்ம ஒரு கார் வச்சிருந்தா இந்த கார் இப்படி மைலேஜ் கொடுக்குது, இப்படி ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமா தானே? அப்ப அந்த அனுபவம் உங்களுக்கு மற்றவர்களுக்கு இன்னைக்கு இயேசுவை பத்தி நிறைய பேருக்கு தைரியமா சொல்ல முடியல, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல. அந்த இயலாமைக்கான காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை அவர்கள் அனுபவிக்கல. அல்லேலூயா. இன்னும் ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நிறைய பேர் காலையில பிரசங்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இயேசுவை ஏதோ பெற்றுக்கொள்றதுக்கு, அவர் நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கிறதுக்காக தான் அவர் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம நானும் ஜீசஸ் சின்ன வயசுல யார் இயேசுன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன, நான் என்ன நினைச்சுப்பேன்னா, நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவர் நமக்கு கொடுப்பார். ஜீசஸ் ஜீசஸ் எனக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் வேணும், அவ்வளவுதான் ஆண்டவர் நான் நினைச்சேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே என் லைஃப் டர்ன் ஓவர் ஆனதுக்கான காரணமே ஒரு வார்த்தை தான். நான் அந்த வார்த்தை அடிக்கடி எல்லாருக்குமே சொல்வேன், வில் ஆஃப் காட், கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில என்னன்னு நீங்க தெரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை, என் வாழ்க்கை என்ன வாழ்றேனே தெரியல, யூ ஆர் சோ டயர்ட் ஆஃப் யுவர் லைஃப். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய், கைகளை அசைச்சு கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நான் என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே வேதத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சகோதரன்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தான் கேட்டாங்க. பவுல் என்ன செய்யணும்னு கேட்டார். யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நாங்க என்ன செய்யணும். இன்னைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது உண்மைதான். ஆனா அவர் கேட்கிறார், நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் தேடுது. என்ன தேடுது அப்படின்னா, தன்னை மனப்பூர்வமாய் தேவனுக்கு கொடுக்கிறார். நம்ம அந்த அதிகாரத்துல வாசிச்சோம், ஆண்டவர் எப்படி பார்த்தாரு ஜனங்களை அப்படின்னா, அவங்கள ஒரு ஹார்வெஸ்டா பார்த்தார். ஆமென். அவங்கள ஒரு விளைந்திருக்கிற நிலங்களை போல பார்த்தார். இப்ப இவங்களெல்லாம் அறுத்து இந்த ஆத்துமாக்களை இயேசுவின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்பின உடனே அடுத்த 10ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிக்கிறோம், மத்தேயு, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அவங்களுக்கு என்ன கொடுத்தாரா? அத்தாரிட்டி கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு அறுக்கிறதற்கு அறுவடை, ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டிஃபுல். இன்னைக்கு நம்ம டெஸ்டிமோனி கேட்கும் போது கூட நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் இயேசுவை பற்றி என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல, இன்னும் சொல்ல ஆட்கள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மனதுல வைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் அறிவிக்கப்படாத இடத்துக்கு ஒண்ணு நீங்க போய் அறிவிங்க, இல்ல அறிவிக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். ஆமென். அந்த பாரம் உங்களுக்கு எப்போ வரும்னா, நீங்க சரியான விதத்துல இயேசுவை ருசி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ் இன் a proper way, மற்றவங்களை பார்க்கும்போது அவ ஒரு பாவி, அவ ஒரு மோசமானவ அப்படின்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. எப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா, அவங்கள ஒரு மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. அப்படியே உங்க கைகளை எடுத்து உங்க இருதயத்துல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கண்கள் எனக்கு வேணும்பா. ஆமென்.
ஒரு அறுக்கிறவனுக்கு ஒரு முதல் குணமே என்ன தெரியுமா? ஆண்டவரை போல பார்க்கணும். கம்பேஷன். ஆண்டவரிடத்துல கையை அப்படியே இருதயத்தை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு கம்பேஷனட் ஹார்ட்டை கொடுங்க, ஒரு மனதுருக்கத்தின் இருதயத்தை எனக்கு கொடுங்க. ஆமென். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த கம்பேஷன் தான். அந்த நாட்கள்ல நீங்க சுற்றிலும் இங்க பாருங்க, எத்தனை மிஷினரி மார்களை பற்றி எழுதி ஒட்டி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தங்களுடைய சொந்த ஜனத்தை விட்டு தன் பிள்ளைகளை கொண்டு வந்து சாக கொடுத்து இந்த பூமியில நம்முடைய இந்த தேசத்துல இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ததுக்கான அடிப்படை என்ன தெரியுமா? முதல்ல அவங்களுக்கு தேவன் மேல் இருந்த அன்பு. ஆமென். இரண்டாவது, அந்த அன்பின் கண்களோடு ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்த அந்த கம்பேஷன். ஹல்லேலூயா. கடைசி காலத்துல என்ன தணிந்து போகும் தெரியுமா? பணம் தணிந்து போகாது. கடைசி காலத்துல என்ன இருக்காது? ஒன்னு அன்பு இருக்காது, இல்ல ரெண்டாவது விசுவாசம் இருக்காது. இட் இஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் லவ் அண்ட் ஃபெய்த். நீங்க மற்ற எல்லாமே பாருங்க, எதை வேணும்னாலும் இப்ப நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்பெல்லாம் வெளியூர்ல இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம கையில ஒண்ணு கொடுத்தாதான் உண்டு. இன்னைக்கு எந்த தேசத்தினுடைய பொருளையும் உங்களால உட்கார்ந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆமா, உங்களுக்கு பணம் இருந்தா போதும். இன்னைக்கு பணம் ஈஸியா கிடைக்குது, இன்னைக்கு உடைகள் ஈஸியா கிடைக்குது, இன்னைக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குது. ஆனா நீங்க தேடி கிடைக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது அன்பு தான். ஆமென். எனக்கு அன்பு அப்படின்றது தேவனிடத்துல வசனம் சொல்லுது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அறுப்புக்கு மிகுதியா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா வேண்டிக் கொள்ளுங்கள். பைபிள்ல சில விஷயங்களை நம்ம வேண்ட தேவையே இல்லை, அது நமக்கு தானா கிடைக்கும். ஆமா தானே? உண்மையா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், மற்றவைகள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும். இதுக்காகலாம் உட்கார்ந்து நீங்க ரொம்ப எஃபர்ட் போட்டெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சிம்பிள் பிரேயர். ஆனா ஒரு சில விஷயங்களை நீங்க கர்த்தரிடத்துல கேட்கணும். என்ன கேட்கணும்? நான் பைபிள்ல நிறைய முறை இந்த வார்த்தையை சொல்லிருக்கேன், ஞானத்தை கேட்கணும். ஆமென், ஆமென். எவ்வளவு வயதா இருந்தாலும் ஞானம் என்பது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம் என்னன்னா, knowledge is always told to be always connected with education. எப்பவுமே ஞானம்னு வந்தாலே அது எங்க கொண்டு போய் சேர்த்துறது? நம்ம படிப்புக்கு தான். ஞானம்னு ஒரு வார்த்தை கேட்டாலும் அது படிப்பு. ஞானம்னு எங்க வசனம் கேட்டாலும் அது படிப்புக்கு. +2 படிச்சுட்டா ஒருத்தன், 10th படிச்சுட்டா ஒருத்தன், அவனை பார்த்து ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் எத்தனை 15 வருஷமா +2 பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கும் போது இதையே சொல்லி அவன் சொன்னானா நான் ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்கேன். we always take wisdom எடுத்து எஜுகேஷனோட தான் சேர்த்து வச்சு பேசும். நோ ராங். ஆனா ஞானம் அதை விட பெட்டர். ஞானம் என்பது என்ன? கற்றுக்கொண்டு நம் மனதில் இருக்கிறதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செய்ததுதான் ஞானம். ஒவ்வொருத்தரும் ஞானத்தை கேட்கணும். ஆமென். கேட்டு வாங்கணும். வசனம் சொல்லுது, குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமான கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள். அப்படி இந்த வசனத்துல வாசிக்கும் போது வசனம் நம்ம சொல்லி தருது, ஹார்வெஸ்ட், the God of harvest. ஆமென். அறுவடையின் தேவன் அவர். ஆமென். அவர் தான் அதை செய்ய முடியும். எப்பவுமே ஹார்வெஸ்ட் அப்படின்னாலே, அதாவது அறுவடைனாலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். உண்மையா இல்லையா? ஆமா. இப்ப என்ன டே? இப்ப எல்லாரும் என்ன கொண்டாடிட்டு இருக்காங்க வெளியில? பொங்கல். அது நம்ம என்ன கொண்டாடுறோம்? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். சரி, அது என்ன, அந்த கான்ட்ரவர்சிக்கு நான் வரல. ஓகே. ஆனா என்ன, அறுவடைனாலே என்னதான் சந்தோஷம். விதைக்கிறதுனா என்ன? ரொம்ப கஷ்டம். உண்மையா இல்லையா? விதைக்கிறது, நிலத்தை போய் பயிரிடுறது. அதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். விதைக்கும் போது கண்ணீர் இருக்கும், ஆனா அறுக்கும் போது என்ன வந்துடும்? கம்பீரம். அள்ளி தூவுகிற விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். அந்த தூவுகிற விதையை கொண்டு போய் விதைக்கும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அறுக்கும் போது நமக்கு சந்தோஷம் தான். வேலை இருந்தாலும் அது பயங்கர சந்தோஷம். அந்த மிஷினரிமார்கள்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் விதைச்சிருக்காங்க இந்த தேசத்துல. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த விதைகள் தான் இன்றைக்கு நீங்க இயேசுவை அறிந்து கொள்வது காரணமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை எடுக்கலாம். அந்த வசனம் இதே மத்தேயுல நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். அல்லேலூயா.
இன்னைக்கு அவங்க எல்லாரும் விதைச்சிட்டு போயிருக்காங்க. நமக்கு முன்னாடி இருந்த ஊழியர்கள், நமக்கு முன்னாடி இருந்த மிஷனரிமார்கள் வார்த்தைய, ரத்தத்தை எத்தனை பேர் அது அறிந்திருக்கு? they have shed their blood. அதெல்லாம் இந்த நிலத்துல விதையா இருக்கு. இப்ப அறுவடை காலம் வந்து விட்டது. ஒரு பெரிய சந்தோஷத்தின் காலத்துக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த காலத்துல ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஆமென். now it is easy. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம அங்க கேக்குறோம்ல, அவங்களுடைய பட்டணத்துல ரொம்ப கஷ்டம் பிரசங்கிக்கிறது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஈஸி. you can say about Jesus to your friend. பக்கத்து வீட்டு அக்காவுக்கு சொல்லலாம். அந்த அக்கா வந்து இப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு வார்த்தை இயேசு பற்றி சொல்லலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இங்க யாரும் உங்க கழுத்துல கத்தி வச்சு இயேசு மறுதலின்னு சொல்லல. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கர்த்தர் கொடுத்திருக்க. ஒரு அறுவடையின் நாட்களுக்கு, ஒரு சந்தோஷமான காலத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இந்த எண்ட் டைம்ல ஆண்டவர் உங்களை அறுக்கிறவர்களாக, அல்லேலூயா, யாரோ ஒருத்தர் விதைச்சதை நீங்க அறுக்க கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. வளர்ந்திருக்கிற இந்த அறுக்கிறவர்களை குறித்து நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் பார்த்த ஒரு விஷயம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன் வந்து, பிலிப்பு சமாரியாவில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு போறார். அதுக்கு முந்தைய வசனத்துல வாசிக்கும் போது 4ஆம் வசனத்துல, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள். அப்படி சிதறி போகும்போது பிலிப்பு சமாரியாக்கு போறாரு. சமாரியாவில் என்ன நடக்குதுன்னா, அதிசயங்களை ஜனங்கள் கேட்டு அவனால் சொல்லப்பட்டவைகள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு புறப்பட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். 8ஆம் வசனத்தை சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. Harvest brings a great joy. ஹல்லேலூயா. பெரிய சந்தோஷம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களிலும் சந்தோஷம் வரணும். ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இன்னைக்கு சந்தோஷத்தை ஜனங்கள் they search in alcoholல தேடுறாங்க சந்தோஷத்தை, தவறான உறவுகள்ல தேடுறாங்க சந்தோஷத்தை, சூதாட்டங்கள்ல தேடுறாங்க சந்தோஷத்தை. ஆனா ஒரே ஒரு அற்ப காலங்களுக்கு அந்த சந்தோஷம் இருந்து அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் என்ன பண்ணிடும்? மறைஞ்சு போயிடும். நித்திய சந்தோஷத்தை தருகிற ஜனங்க தான் நீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவர்களுடைய முகத்தை பார்த்தா அப்பா 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 அப்பா, அந்த முகத்தை பார்க்கும்போதே, அந்த சோர்வான முகத்தை பார்க்கும்போதே ஏற்கனவே சோர்ந்து வர்றவங்க அப்படியே சோர்ந்து போயிடும். நிறைய பேர் சிரிச்சா பரிசுத்தம் போயிரும், சிரிக்கிறது கூட இல்ல. பீப்புள் ஒருத்தரை பார்த்தா அக்கா சிரிக்கிறதே இல்ல, ஐயா சிரிக்கிறதே இல்ல அப்படின்றார். ஸ்மைல் இல்ல. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அல்லேலூயா. எல்லாரும் ஒருவரை கல்லெறிந்து கொல்லணும், இவ வயசுத்தனம் பண்ணா இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும் போது இயேசு அப்படி பார்க்கல அவளை. அல்லேலூயா. எல்லாரும் அவளை கூனின்னு பார்க்கும்போது இயேசு அவளை ஆபிரகாமின் குமாரத்தியா பார்த்தார். எல்லாரும் இவன் லஞ்சம் வாங்குறவனு பார்க்கும்போது கர்த்தர் அவனை ஆபிரகாமின் குமாரனா பார்த்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லார போல ஜனங்களை பார்க்கறவங்க நம்ம இருக்க கூடாது. உங்க வலது கையை இருதயத்துல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அன்பு எனக்குள்ள வரணும்பா, உங்க மனதுருக்கும் எனக்குள்ள வரணும்பா, சந்தோஷத்தை உண்டாக்குறவளா நான் இருக்கணும். ஆமென். ஒரு பிரதான குவாலிட்டி என்ன தெரியுமா? you have to become a carrier of God's presence. கர்த்தருடைய பிரசன்னம் வந்து God's presence ஆவியானவர் manifest ஆனார்னா அந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தரால் அந்த சந்தோஷத்தை தேசத்தில் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் கொண்டு வர முடியும். அறிவிக்கிற பிலிப்புக்கள் ஆயத்தமாக இருந்தால், இயேசுவை சுமக்கிற பிலிப்புக்கள் ஆயத்தமாக இருந்தால், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற பிலிப்புக்கள் ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் உங்கள் வழியா becoming a channel of blessing, ஆசீர்வாதமா இருப்பத இப்ப கிறிஸ்தவ சமுதாயம் நினைக்குது. ஒரு வீடு கட்டிட்டு அது ஆசீர்வாதம், நிலங்கள் வாங்கிட்டு அது ஆசீர்வாதம், குறிப்பிட்ட தொகை அக்கவுண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகும்போது அது ஆசீர்வாதம், நகைகள் இருந்தால் அது ஆசீர்வாதம், 4-5 பிள்ளைங்க இருந்தா அது ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நிச்சயமா ஒரு ஆசீர்வாதம். உங்க எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஆமென். ஆனா இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக, அல்லேலூயா, நான் ஆசீர்வாதமாய் இருப்பது அது நெக்ஸ்ட் லெவல். ஆமென். ரிசீவரா இருந்தே வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறவர்களாகவே இருக்கிறதில்ல,
கொடுக்கிறவர்களாக மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க இருதயத்துல பேசி கொண்டிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? பிலிப்புக்களை போல கர்த்தருடைய சந்தோஷத்தை பட்டணங்களுக்கு கொண்டு போகிற. உங்களால பெரிய பெரிய பட்டணங்கள்ல போய் மைக்க பிடிச்சி ஸ்ட்ரேஞ்சரை பிடிச்சி இயேசுவை பற்றி சொல்ல முடியினாலும் உங்க பக்கத்து வீட்டுக்காவது அந்த சந்தோஷத்தை கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சத்துருக்களை சமாதானமாக்குற ஒரு அனாயிட்டிங் கர்த்தர் உங்க மேல இன்னைக்கு கொடுக்கட்டும். ஆமென், ஆமென். உங்களை எதிர்க்கிறவர்கள் உங்களிடத்துல வரும்படி கர்த்தர் செய்வாராக. யாக்கோபை எதிர்த்தாரு லாபானும் அவனுடைய பிள்ளைகளும், ஆனா தேடி வந்து ஒப்புரவாக கர்த்தர் செஞ்சார். உண்மையா இல்லைங்களா? ஆமென். ஈசாக்கை துரத்தின ராஜா ஈசாக்கை தேடி வந்து ஈசாக்கோடு ஒப்புரவாக கர்த்தர் செஞ்சார். எது காரணமா இருந்தது? அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஏசேக்க கேட்டா கொடுத்துட்டாரு, சித்தனாவை கேட்டா கொடுத்துட்டாரு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறார். பிலிப்பு எப்படி பட்டணங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு போய், இது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, பேதுரு பிலிப்பு எல்லாருமே உங்களை என்ன போலதான் இருந்தாங்க. யார் பெரியவன், அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஐயோ 4 அப்பம் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கே, இதை வச்சு எப்படி சாப்பிடுறது, இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்படி நம்ம போலவே உலகத்தாரா சிந்தித்து கொண்டிருந்தவர்கள் தான் பிலிப்பும் பேதுரும். ஆனா இவங்க எப்படி ஒரு அறுக்கிறவர்களாய் மாறினாங்கன்னா, அவங்க மேல இறங்கி வந்த தேவ அபிஷேகம் தான் அதை செய்தது. அல்லேலூயா. மறுதலித்த பேதுரு, சின்ன ஒரு அம்மா, ஒரு ஸ்திரீ பார்த்து, அந்த அம்மா யாருன்னு கூட தெரியல, அந்த அம்மா கேக்குது, நீ இயேசுவோடு இருந்தவன்? ஐயோ இல்ல, அம்மாவுக்கு பயந்தவன், சேவகருக்கு பயந்த அந்த பேதுரு அபிஷேகத்தை பெற்ற உடனே ஆயிரங்களுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் மனுஷருக்கு முன்பாக நிச்சயம் நிற்க முடியும். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அது உங்களை அழிந்து போகவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, மலையை பார்த்து பேசு. ஆமென். செங்கடலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் கைகள்ல இருக்கிறது என்ன மோசே? நீ செங்கடலை பிளந்து விடு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கைகள்ல என்ன கொடுத்திருக்கிறாரு? இப்படி கை உயர்த்தி சொல்லுங்க, அதிகாரம். இந்த அதிகாரம் எப்படி வரும்? அந்த அத்தாரிட்டி எப்படி வரும்னா, only with the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் தான். 2 வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? 1 பவர், 2வது அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. வல்லமையும் அதிகாரமும். அடுத்து கனிகள். ஆமென். இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவதற்கு இன்னைக்கு நிறைய பேரு, சில பேரால பவர் அண்ட் அத்தாரிட்டி வச்சு ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். இப்படி க்ரூசேட்ஸ் நடத்தி விடுதலையை கொண்டு வச்சு அசுத்த ஆவிகளை துரத்தி அப்படி ஒரு சில பேர் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். ஒரு சில ஆத்துமாக்கள் இப்படிப்பட்ட அதிகாரம், அத்தாரிட்டி, பவர் இல்ல, ஒரு சில ஆத்துமாக்களை கனிகளால கொண்டு வர முடியும். நீங்க இன்றைக்கு பார்க்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், அதுல 50% பெரிய க்ரூசேட்ல ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், ஆமென், மற்றவருடைய அன்பு இயேசுவின் பக்கம் அவர்களை கொண்டு வந்திருக்கும். ஸ்மால், ஒரு சின்ன சின்ன மனுஷனுடைய ஆக்ஷன்ஸ் இயேசுவின் பக்கம் கொண்டு வந்திருக்கும். இன்னைக்கு இது ரெண்டுமே நமக்கு தேவை. இதுதான் நம்முடைய பிரதான குணமா இருக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மள ஒரு ஹார்வெஸ்ட் சீசனுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஹார்வெஸ்ட் சீசன் இஸ் a season of joy. சந்தோஷத்தின் காலத்துக்கு நீங்க எவ்வளவு கண்ணீரோட நீங்க விதைச்சிருந்தாலும் நீங்க அதை நிச்சயமா அறுப்பீங்க. வசனம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அப்படிதான் வசனம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் நிச்சயம் அறுப்பான். Your actions is a seed. Your words is a seed. உங்களுடைய வார்த்தைகள் ஒரு விதை, உங்களுடைய கிரியைகள் ஒரு விதை. இதெல்லாம் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நிச்சயம் அது வெளியே முளைத்து வரும். நீங்க கசப்பை விதைச்சா, பொறாம விதைச்சா, கோபத்தை விதைச்சா, அதுவும் முளைத்து கொண்டு வந்து கசப்பான கனிகளை கொடுக்கும். ஆனா நீங்க அன்பை விதைச்சா, நீங்க கம்பேஷனை விதைச்சா, நீங்க நன்மையானவர்களை விதைத்தா, அதுவும் முளைத்து வந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பலன் தரும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளைங்களுக்கு எத்தனை ரூபாய் நீங்க அக்கவுண்ட்ல போட்டுட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நன்மையை விதைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஹல்லேலூயா. அப்படி மனுஷன் விதைச்சது அவனுக்கு கிடைக்கலனா அது தேவனை பரியாசம் பண்ற மாதிரி. கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சேர்ந்து எழுந்து நிற்போமா? இன்றைக்கு நான் உங்களோட பேசியிருக்கேன். சிம்பிளா எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் டைம்ல நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ஹல்லேலூயா. This is a very important time. இது ரொம்ப முக்கியமான நேரம்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கணும். தூக்கம்லாம் வந்தா அப்படி கொஞ்சம் காலெல்லாம் இப்படி அசைச்சு அசைச்சு 2 காலையும் நல்லா அப்படி அசைச்சு விடுங்க. கைகளெல்லாம் நல்லா அசைச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க. பாடியை ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஆமென். ஹார்வெஸ்ட் சீசனுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்க இவ்வளோ வருஷம் வடிச்ச கண்ணீருக்குரிய அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு தருகிற காலம் தான் இந்த 2025. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? 2024 வரையிலும் நீங்க கண்ணீரோடு எதையெல்லாம் விதைத்தீர்களோ அதையெல்லாம் கம்பீரமாய் அறுக்கிற இந்த 2025 கைகளை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன்ப்பா. I have come to the season of an harvest, a season of joy. சந்தோஷத்தின் காலத்திற்கு ஆமென் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க கம்பீரமா அறுப்பீங்க சகோதரரே, நீங்க கம்பீரமா அறுப்பீங்க சகோதரியே. நீங்க தேவனுக்காக பட்ட பிரயாசங்கள், தேவ சமூகத்தில் நீங்கள் விதைத்த விதைகள், கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீங்கள் கொடுத்தவைகள், கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ மனுஷன் அதை நிச்சயம் அறுப்பான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. Fill me with power and authority. Fill me with compassion. மனதுருக்கத்தினால் என்னை நிரப்பும். உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். உம்முடைய வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் கனிகளினால் என்னை நிரப்பும். ஒருவேளை பவர்ஃபுல்லா மைக் பிடிச்சு பெரிய க்ரூசேட்ஸ் நடத்தி இயேசுவின் பக்கம் என்னால் கொண்டு வர முடியவில்லை என்றாலும் என்னுடைய அன்பின் கனிகளுடைய வெளிப்பாடுகளால் ஆகுது ஆத்துமாக்களை இயேசுவின் பக்கம் கொண்டு வருகிறதற்கு என்னை அலங்கரிங்கப்பா. உம்முடைய அன்பினால் என்னை அலங்கரிங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவுல நம்மோடு பேசி இருக்கிற வார்த்தை அறுப்பு மிகுதி. மாம்ச சரீரத்தில் இயேசு வந்தபோது he had some limitations. அவரால் எல்லா தேசத்துக்கும் இந்த 3.5 வருஷத்துக்கு பிரயாணம் பண்ணி போக முடியாது. அவரால் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் சந்தித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அதற்காக தான் இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், அவருக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் இருக்கிறார். உங்கள் வழியாக பரலோகத்தின் திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனை அறியாதவர்கள் வாழ்வது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து போவதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. There's a purpose. நீங்க இயேசுவை அறிந்ததற்கு ஒரு purpose இருக்கு. நீங்க இயேசுவை பிடித்துக் கொண்டதுக்கு ஒரு purpose இருக்கு. கர்த்தர் உங்களை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் உங்களை தற்செயலா இந்த கூட்டத்திற்கு கொண்டு வரவில்லை, ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். மனுஷன் விதைக்கிறதை மனுஷன் அறுப்பான். கர்த்தர் உங்களை அறுக்கிறவளாய் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக இயேசு விதைச்சிட்டு போயிருக்கார் இந்த பூமியில. அவருடைய ரத்தத்தை விதைத்து விட்டு போயிருக்கார். அவருடைய வார்த்தை என்கிற வசனத்தை விதைத்து விட்டு போயிருக்கிறார். அதெல்லாம் நீங்க அறுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அதுக்குரிய அறுக்கிறவர்களுக்குரிய ரிவார்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்கப்பா, என்னை முழுவதுமா என்னை நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா. நீங்க வாங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க. இது கடைசி நேரம். நல்ல சரண்டர் பண்ணி வாய்களை திறந்து அப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். வாலிப பிள்ளைங்க இருப்பேன்னா நீங்க உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுங்க. என்ன நீங்க நிரப்புங்கப்பா, என்ன நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்க, நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. Thank you Jesus Lord. Thank you Jesus Holy Spirit of God. ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். எங்களை நீ நிரப்பும் அப்பா. ஆவியே வாருமே, வாருமே. சொல்லலாமா இந்த வார்த்தையை கூட சேர்ந்து? ஆவியே வாருமே, ஆவியே
சமூகத்துல நம்ம கைகளை இருதயத்துல வச்சு நம்ம we're going to commit our lives to God. ஆண்டவரே, நீங்க பார்க்கிறபடி நான் பார்க்கிற கண்கள், நீங்க புரிந்து கொள்ளுகிறபடி புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம், நீர் விரும்புகிறபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை. Give me the heart to please you. உங்களை பிரியப்படுத்துற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. உங்க அன்பினால என்ன நிறைங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்க அன்பினால என்ன நிறைங்கப்பா. என்னுடைய கனிகளால் அநேகரை இயேசுவின் பக்கம் நான் கொண்டு வரணும். நீர் எனக்கு கொடுக்கிற வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் நான் இயேசுவின் பக்கம் கொண்டு வரணும். ஆண்டவர் உங்களை அழைக்கிறது கடினமான விதைப்பின் வேலைக்கு அல்ல. கர்த்தர் உங்களை அழைக்கிறது சுலபமான அறுக்கிற வேலைக்கு. God is not calling you to come and to cry but to rejoice in the harvest. இந்த கடைசி கால அறுவடையில கர்த்தர் உங்க கையை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்க உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். அவர் கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி இந்த பூமியில் விதைத்து போயிருக்கிறார். இப்பொழுது அவை முளைத்து இருக்கிறது. அவைகளை அறுக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். கமிட் பண்ணுங்க, அப்பா நான் வருகிறேன். ஓநாய்களுக்குள் ஆடுகளை அனுப்புகிறது போல கர்த்தர் உங்களை அனுப்ப உங்களை அழைக்கிறார். நீங்க போய் நின்றா போதும். God just wants some representative. ப்ராடக்ட் அவருடையது. நீங்க நின்னு ஆமென் இயேசு யார் என்பதையும், ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதையும், அவருடைய வல்லமைகள் எப்படிப்பட்டது என்பதையும் காண்பிக்கிறதுக்கு just as a representative. அப்படி யாராவது தங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொடுக்க விரும்பினா 2 கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, அப்பா நான் இங்கே இருக்கிறேன், நான் யாரை அனுப்புவேன் என்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தருடைய சத்தம் உங்க காதுகளில் இப்ப கேட்கட்டும். நான் யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? Who will go? கர்த்தருடைய கைகளில் அம்புகளா எத்தனை பேர் உங்களை கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவர் உங்களை எய்கிற திசைக்கு நீங்கள் போவதற்கு உங்களை விட்டு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை கையில் எடுப்பார். You will become the representative of the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய பிரதிநிதிகளாய் நீங்க நின்றா போதும். நீங்க நின்று கல்லெறிந்தா போதும், கர்த்தர் கோலியாத்தை கீழே தள்ளுவார். நீங்கள் நின்று கையை உயர்த்தி செங்கடல் மேல் அடித்தா போதும், கர்த்தர் செங்கடலை பிளப்பார். நீங்க நின்று ஆர்ப்பரித்தா போதும், கர்த்தர் எரிகோவை கீழே கொண்டு வருவார். God needs some real representative. ஆண்டவர் தேவனுடைய சார்பில் நிற்கிற ஒரு சில பேர் அழைக்கிறார். செயல்பட போவது கர்த்தர், ஆனால் நிற்பதற்கு ஒரு கூட்டம் தேவை. இயேசுவின் நாமத்தை தூக்கி பிடிக்கிற யோசுவாக்கள் கர்த்தருக்கு தேவை. கைகள் அசைச்சு சொல்லுங்க, இதோ அடியேன் இங்கே இருக்கிறேன், இதோ நிற்க நான் இருக்கிறேன். கோலியாத்தை கண்டு பயப்படாத ஓரியா ஷேகதரபா a lion attitude உடையவர்களை கர்த்தர் தேடுகிறார். எதற்கும் பின்னடையாத சிங்க முகம் கொண்ட வாலிபர்கள் கர்த்தருக்கு தேவை. நீனாதாகா ஷிகதரோ பாலாதிரா ஷேதரா யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர்தான் பிசாசுகளை துரத்த போகிறார். அவருடைய வல்லமை தான் சுகமாக்க போகிறது. அவர்தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பேசி இயேசுவின் பக்கம் பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு மனுஷனும் இயேசுவின் பக்கம் வருவது இல்லை. God needs someone to stand on behalf of him. நான் நிக்கிறேன்பா, நீ நின்று கை உயர்த்தினால் செங்கடலை உனக்காக பிரிக்க கர்த்தர் கீழ்காற்றை அனுப்புவார். நீங்க நின்றா போதும். நீங்க ஒரு சின்ன டேவிடா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். என்கிட்ட வெறும் கோல் தான் இருக்கு, என்கிட்ட வெறும் கல்லு தான் இருக்கு, என்கிட்ட வெறும் கழுதையின் தாடை தான் இருக்கு, என்கிட்ட ஒன்னும் பெருசா இல்ல. I am not talented, I am not a great singer, I am not a great preacher, I have only little and small in my hand. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை அனுப்புகிறவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த கழுதையின் தாடை எழுப்பை கொண்டு சத்துருக்களை கீழே தள்ள உங்களால முடியும். யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. கைத்தட்டி யுத்தத்தில் வல்லவரே
எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே கமிட் பண்ணலாமா? கண்களை மூடிய வண்ணமா. ஒருவேளை உங்களால போக முடியலனாலும் போகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகலும் உங்கள் கைகளை விரிக்க கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, நீங்க கொடுங்கப்பா, நான் கொடுக்கிறேன். என் கைகளை அறுத்து நான் அதை ஊழியத்தை தாங்க கொடுக்கிறதுக்கு என் கைகளை பலப்படுத்துங்க. இங்க இருக்கிற கரங்களை கர்த்தர் அப்படி செய்ய ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? கண்களை மூடி தேவ சமூகத்துல என்னை பலப்படுத்தும்